உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமது இந்தியாவிற்கும் யூதர்களுக்கும் பல சம்பந்தங்கள் இருக்கின்றது. இந்தியாவில் பல யூதர்கள் வாழ்ந்திருக்கின்றனர், சாதித்தும் இருக்கின்றனர். இந்தியாவிற்கு பல உதவிகளையும் செய்திருக்கின்றனர். நம் நாட்டில் இருக்கும் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு யூதன் ஆரம்பித்த வங்கி. சிலரின் உதவியோடு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கூட ஒரு யூதரினால் ஆரம்பிக்கப்பட்டது. நம் நாட்டின் மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ விருது 4 யூதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு யூதர் இந்தியன் ஆர்மி ஜெனரலாக இருந்திருக்கின்றார். இந்தியாவுக்கும் யூதர்களுக்கும் ஏராளமான தொடர்பு இருக்கின்றது. பலரும் அறியாத இந்த உண்மைகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இதற்கான ஆதாரங்களை அப்பப்போதும் பதிவின் முடிவிலும் இணைத்துள்ளேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். யூதர்கள் இந்தியாவில் பல காலங்களில் வந்து குடியேறினர். அவர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்திய கலாச்சாரங்களின் மத்தியில் குடியிருந்து அவர்கள் வாழ்ந்த இடத்தின் மொழிகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். கேரளாவில் கொச்சி பகுதியில் குடியேறியவர்கள் மலையாள மொழியையும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் குடியேறிய யூதர்கள் மராட்டிய மொழியையும், அஸ்ஸாம், மிசோரம் பகுதியில் குடிபுகுந்தவர்கள் அந்தந்த இடத்தின் மொழிகளையும் பேசி வந்திருக்கின்றனர். இந்த மாறுதல் ஏற்படுவதற்கு பல ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். இஸ்ரவேலில் வாழும் பாரம்பரிய யூத ரபிமார்கள் இந்திய நாட்டில் வாழ்ந்த யூதர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக பார்த்தும் கூட அவர்களின் வாழ்க்கை முறை, மத கோட்பாடுகளை அனுசரிக்கும் முறை போன்றவற்றை கவனித்து பார்த்து இந்தியாவிற்கு வந்த இந்த யூதர்கள் அனைவரும் முன்னொரு காலத்தில் பல ராஜ்யங்களினால் சிதறடிக்கப்பட்டு போனவர்கள்தான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். இப்படி யூதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களில் அநேகர் கிபி 1948ஆம் ஆண்டு புதிதாக பிரகடனப்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் நாட்டிற்கு சென்று குடியேறி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, பல ஆண்டு காலங்கள் முன்பாக இந்தியாவில் குடியேறி வந்த பல வகையான யூதர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் கொச்சின் யூதர்கள். கேரள மாநிலம் கொச்சின் நகரத்தில் மட்டாஞ்சேரி என்கின்ற பகுதியில் வசிக்கும் யூதர்கள் இவர்கள். இந்த தென்னிந்தியாவின் மேற்கு கரை பகுதிக்கு, அதாவது மலபார் பகுதிக்கு இவர்கள் எப்போது வந்து சேர்ந்தார்கள் என்பது திட்டமாக தெரியவில்லை. ஆனால் பல சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து கூறியுள்ளதை பார்ப்போம். முதலாவது கூற்று, சாலமோன் ராஜாவின் காலத்திலேயே, அதாவது கிமு 971 முதல் கிமு 931ஆம் ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் இஸ்ரவேல் நாட்டிற்கும் வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்தியாவில் இருந்து மயில், குரங்கு, வாசனை திரவியங்கள் முதலியவைகள் இஸ்ரேல் நாட்டிற்கு கொண்டு போகப்பட்டன. இதை வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 10:21 முதல் 23 நாம் பார்க்க முடியும். ஆகவே சாலமோன் ராஜா காலத்தில் யூதர்கள் குடும்பத்துடன் இந்தியாவிற்கு வந்து தங்கி சாலமோன் அரசுக்கு வேண்டிய பண்டங்களை சேமித்து வைத்து யூத வர்த்தகர்கள் மூலமாக இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருந்தனர். இதற்கு ஆதாரமாக சில தமிழ் வார்த்தைகளே எபிரேய மொழியிலும் இருக்கின்றது. மயிலுக்கு தமிழில் தோகை என்கின்ற பெயர் உண்டு. இதை எபிரேய மொழியில் துகி என்று அழைத்தனர். இப்படி அநேக தமிழ் வார்த்தைகள் எபிரேய மொழிக்கு மருவி போயிருக்கின்றன என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கேரளா கொச்சி மட்டாஞ்சேரியில் ஒரு ஜூ டவுன் ஒன்று இருக்கின்றது. அங்கு பழமை வாய்ந்த யூத ஆலயம் ஒன்றும் இருக்கின்றது. வரலாற்று ஆசிரியரின் 2வது கூற்றுப்படி கிமு 722ஆம் ஆண்டு அசிரிய அரசன் சல்மனாசர் இஸ்ரவேல் நாட்டின் வடக்கு பகுதியில் 10 கோத்திர மக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று அசிரியாவில் குடியேற்றினான். சில காலத்திற்கு பின்பாக அந்த 10 கோத்திர மக்களை உலகமெங்கும் சிதறடித்தான். அதற்கு பின்பு அந்த 10 கோத்திர மக்கள் என்னவானார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை. அவர்கள் காணாமல் போன 10 கோத்திரத்தார் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றனர் என்ற தனித்தனி வீடியோக்கள் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இந்த 10 கோத்திர மக்களில் ஒரு சாரார் கப்பல்களில் கேரளா மலபார் பகுதியில் வந்து இறங்கி கிரங்கானூரில், ஆங்கிலத்தில் ஷிங்லி, அதாவது தற்கால திரிசூரில் இருக்கும் கொடுங்கல்லூர் பகுதிக்கு குடியேறினர் என்று சொல்லப்படுகின்றது. 3வது கூற்றின்படி கிமு 586ஆம் ஆண்டு பாபிலோன் அரசனாகிய நேபுகாத்நேச்சார் யூதா நாட்டில் இருந்த யூதா மற்றும் பென்யமீன் ஆகிய 2 கோத்திர மக்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றான். 70 ஆண்டுகளுக்கு பின்பாக பெர்சிய அரசனாகிய கோரேசினால் இந்த யூதர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்களில் பலர் யூதேயாவிற்கு திரும்பி சென்றனர். சிலர் பாபிலோனிலேயே தங்கிவிட்டனர். அப்படி தங்கிய மக்கள் சில கப்பல்கள் மூலமாக கேரளா மலபார் பகுதிக்கு வந்து இறங்கி இங்கு குடியேறி இருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. 4வதாக கிபி 70ஆம் ஆண்டு ரோம தளபதி டைட்டஸ் வெஸ்பேசியனால் யூதர்களின் பாரம்பரியமான எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்டு லட்சக்கணக்கான யூதர்கள் கொலையும் செய்யப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டு அநேகர் நாட்டை விட்டு துரத்தவும் பட்டனர்.
அந்த சமயத்தில் தோராயமாக 10,000 யூதர்கள் கேரளா, மலபார், கொச்சின் கடற்கரை ஊர்களில் வந்து தஞ்சம் புகுந்து குடியேறினர். ஆக யூதர்கள் இந்தியாவின் கேரளா பகுதியில், குறிப்பாக கிரங்கானூர், பண்டாரினி, எலிமலா, கள்ளிக்கோட்டை, காஞ்சரக்கா, குயிலான் முதலிய நகரங்களிலும் அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் யூத குடியேற்றங்கள் ஏற்பட்டன. இதற்கு ஆதாரங்களும் இருக்கின்றது. அடுத்ததாக இந்தியாவில் சாதனை படைத்த சில யூதர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் ஜோசப் ரப்பான். கிபி 4ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவின் மேற்கு கரை பகுதியில், பம்பாய் நகரை சுற்றியுள்ள பகுதியில் பெனி இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகின்ற யூதர்களும், கேரளாவின் மலபார் பகுதியிலும் பெருமளவில் யூதர்கள் குடியிருந்தனர். இவர்களில் மலபார் பகுதியில் வாழ்ந்த யூதர்களில் ஜோசப் ரப்பான் என்கின்ற யூதர் 4ஆம் நூற்றாண்டில் மலபாரை ஆட்சி செய்து வந்த ஜாமோரின் என்கின்ற பட்டத்தை வகித்த மலபார் சக்கரவர்த்தி ஸ்ரீ பாஸ்கர ரவிவர்மா என்பவரின் நன்மதிப்பை பெற்றார். இந்த யூதராகிய ஜோசப் ரப்பானின் சேவையை பாராட்டி இந்த ஜாமோரின் ஸ்ரீபாஸ்கர ரவிவர்மா கிரங்கனூரையும் அதை சுற்றியிருந்த அஞ்சுவண்ணம் என்கின்ற பகுதிக்கு அவரை கிபி 379ஆம் ஆண்டு சிற்றரசராக நியமிக்கவும் செய்தார். இதை உறுதிப்படுத்த 2 செப்பு தகடுகளில் சாசனமும் எழுதி கொடுத்தார். அதன்படி ஜோசப் ரப்பானும் அவருடைய சந்ததியாரும் பூமியும் சந்திரனும் இருக்கும் மட்டும் தலைமுறை தலைமுறையாக ராஜ மரியாதையுடன் பரிவாரங்களுடன் யானையின் மேல் பவனி வரவும் அவர் சலுகை கொடுத்தார். எனவே கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 15ஆம் நூற்றாண்டு வரை கிரங்கனூரில் ஒரு சிறிய யூத ராஜ்யமே செயல்பட்டு வந்தது. இதை பற்றி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத ரபியும் புலவரும் பல நாடுகளை சுற்றி பார்த்து வந்தவருமான ரபி நிஸ்ஸீம் என்பவர் ஒரு பாடலையே பாடியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜோசப் ரப்பானின் காலத்தில் மலபார் பகுதியில் 80,000 யூதர்கள் வசித்து வந்ததாக சில சரித்திர ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றனர். அதன் பின்பு கிபி 1565ஆம் ஆண்டு மலபாரில் வசித்த யூதர்கள் மேலை நாட்டு டச்சுக்காரர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் என்று கூறி போர்ச்சுகீசியர்கள் யூதர்களின் குடியிருப்புகளை தீக்கரையாக்கி யூதர்களின் வீடுகளையும் குடியிருப்புகளையும் நாசப்படுத்தினர். இதன் காரணமாக யூதர்கள் பல பக்கமாக சிதறி ஓடினர் என்று வரலாறு இருக்கின்றது. அடுத்ததாக டேவிட் ரஹாபி. இந்த ரஹாபி குடும்பத்தினர் சீரியாவில் இருக்கும் அலப்போ நகரில் இருந்து கொச்சி நகருக்கு கிபி 1646ஆம் ஆண்டு குடிபெயர்ந்து வந்தனர். சீக்கிரமாகவே இந்த டேவிட் ரஹாபி பிரபல வர்த்தகராகவும் மேற்கு நாடுகளின் கிழக்கிந்திய நிறுவனங்களுக்கும் கொச்சி மகாராஜாவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடைத்தரகராக செயல்பட்டார். கொச்சி சமஸ்தானத்தில் இவருக்கு தனி மதிப்பு இருந்ததாம். நல்ல மரியாதையும் கொடுக்கப்பட்டதாம். அடுத்ததாக எசேக்கியேல் ரஹாபி. இவர் ஒரு பிரபல வர்த்தகருக்கு மலபார் யூனியன் சரித்திரத்தை பற்றி எழுதிய கடிதம் ஒன்று இன்றும் கூட பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 1787ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்த சாலமோன் சைவன் என்கின்ற யூதருக்கு மலபாரில் இருந்து எழுதிய கடிதமும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யூதர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது முதலாவதாக மலபார் பகுதியில்தான் வந்து குடியேறினர். குறிப்பாக கொச்சி அரசர்களினால் பாரபட்சம் இல்லாதபடிக்கு யூதர்கள் கௌரவமாகவே நடத்தப்பட்டனர். ஆனால் போர்ச்சுகீசியரால் மட்டும் கிபி 1585ஆம் ஆண்டு முதல் கொஞ்சம் பாடுகளை அனுபவித்து வந்தனர். ஆனால் கிபி 1795ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் இந்த பகுதியை ஆட்சி செய்ய துவங்கியது முதல் யூதர்கள் சமாதானமாகவே வாழ்ந்து வந்தனர். கிபி 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாடு பிரகடனப்படுத்தப்பட்ட பின்பு மலபார் மற்றும் கொச்சின் பகுதிகளில் வசித்து வந்த யூதர்களும் இன்னும் உலகத்தில் அநேக நாடுகளில் வசித்து வந்த யூதர்களும் வேதாகமத்தில் கிமு 785இல் ஓசியா 1:11 அப்பொழுது யூத புத்திரரும் இஸ்ரேல் புத்திரரும் ஏகமாக கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் என்று முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக தங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிய நாட்டில் அவர்கள் போய் சேர உந்தப்பட்டு பல யூதர்கள் இந்திய நாட்டை விட்டுவிட்டு இஸ்ரேல் நாட்டிற்கு சென்று குடியேறிவிட்டனர். இரண்டாவதாக கொச்சி மற்றும் மலபாரில் வாழ்ந்த யூதரும் நீலகிரியில் வாழும் தொதுவரும் படகரும். நீலகிரியில் வாழும் தொதுவர்கள் மற்றும் படகர்கள் என்போரின் மூதாதையருக்கு கொச்சி மலபாரில் இருந்த யூதர்களோடு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்களால் நம்பப்படுகின்றது. நீலகிரியில் வாழும் படகர்கள் இன்றும் கூட பின்பற்றி வருகின்ற கரு உரசுவது என்கின்ற சடங்கு வேதாகமத்தில் லேவியராகமம் 16:20 முதல் 22 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற போக்காடு என்கின்ற நியமனத்திற்கு ஒத்து போகின்றது. இந்த ஒற்றுமை நம்மை வியக்க செய்கின்றதல்லவா? மூன்றாவதாக இந்தியாவில் பாம்பேயில் இருந்த பெனி இஸ்ரேல் என்கின்ற யூதர்கள். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கிபி 1750ஆம் ஆண்டு தங்கள் தலைமையை சூரத்தில் இருந்து பம்பாய்க்கு மாற்றியது.
அது முதல் கிராமப்புறங்களில் வசித்த பெனி இஸ்ரேலிய யூதர்கள் சிறுக சிறுக இந்த கடற்கரை நகரத்தில் வந்து வசிக்க துவங்கினர். கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்திலும் கூட பெனி இஸ்ரேலிய பிரிவு என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதில் அநேக யூத வாலிபர்கள் சேர்ந்து இராணுவத்தின் பெரிய பதவிகளுக்கும் உயர்த்தப்பட்டனர். கிபி 1836ஆம் ஆண்டு வில்சன் என்கின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த மிஷனரி எடுத்த மக்கள் தொகை கணக்கின்படி கொலாபா மாவட்டத்திலும் பம்பாய் நகரிலும் 8000 பெனி இஸ்ரேலிய யூதர்கள் குடியிருந்ததாக தெரிகின்றது. நான்காவதாக முகலாய சக்கரவர்த்திகளின் அரச சபையில் பணிபுரிந்த யூதர்கள். பெர்சியா நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் முகலாயர்களின் காலத்தில் அதிக வர்த்தக தொடர்பு இருந்தபடியினால் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் அதிகமாக தேவைப்பட்டனர். யூதர்களில் அநேகர் இரு மொழிகளிலும் வல்லுநர்களாக இருந்தபடியினால் முகலாய சக்கரவர்த்திகளின் அரசவையில் அநேக யூதர்கள் செல்வாக்குடையவர்களாக அமர்ந்திருந்தனர். ஐந்தாவதாக பாக்தாத் யூதர்கள். சிரியாவில் இருந்தும் ஈராக் நாட்டிலிருந்தும் வந்த அரபு மொழி பேசும் யூதர்கள் இந்தியாவிற்கு வந்து அவர்கள் வர்த்தகர்களாகவும் செல்வாக்கு படைத்தவர்களுமாக இருந்தனர். இந்த யூதர்கள் பம்பாய், கல்கத்தா, ரங்கூன் முதலிய நகரங்களில் குடியேறி தங்களது வர்த்தகத்தை நடத்தி வந்தனர். குறிப்பாக பாம்பேயில் பாக்தாத்திய யூதர்களில் பிரபலமானவர்கள் டேவிட் சசுன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் பஞ்சு ஏற்றுமதியிலிருந்து நூல் மற்றும் நெசவு தொழிலில் ஈடுபட்டு பம்பாயிலும் பூனாவிலும் அநேக துணி செய்யும் மில்களை ஆரம்பித்து நடத்தி வந்து பெரும் செல்வந்தர்களாகவும் மதிப்பிற்குரியவர்களாகவும் விளங்கியுள்ளனர். இந்த டேவிட் சூசனின் 8 ஆண் மக்களில் 7 பேர் இங்கிலாந்தில் போய் குடியேறிவிட்டனர். ஆனால் கடைசி மகன் மட்டும் இந்தியாவிலேயே இருந்து மில் தொழிற்சாலைகளையும் மற்ற வர்த்தகத்தையும் கவனித்து வந்திருக்கின்றார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நமது இந்தியாவில் இப்போது இருக்கும் பேங்க் ஆஃப் இந்தியா என்கின்ற வங்கி இவர் ஆரம்பித்ததுதான். அந்த காலத்தில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் பெரும்பாலான யூதர்கள் தான் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆறாவதாக கல்கத்தாவில் யூதர்கள். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஷலோம் ஓடியா ஹோகேன் என்கின்ற யூதன் இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வந்து சேர்ந்தார். அவர் தன்னுடைய வர்த்தகத்தை விஸ்தாரித்து கல்கத்தா அயோத்தியின் நவாபுக்கு விலையுயர்ந்த மாணிக்க கற்கள், நகைகள், அரேபிய குதிரைகள் மற்றும் மிக அரிய பொருட்களை கொடுத்து வந்தாராம். அடுத்தது கல்கத்தாவில் யூதரான டேவிட் எஸ்ரா என்பவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் சார் என்கின்ற கௌரவ பட்டம் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாடு பிரகடனப்படுத்தப்பட்ட பின்பு கல்கத்தாவில் வசித்த யூதர்களில் அநேகர் திரும்பவும் இஸ்ரேல் நாட்டிற்கே குடிபெயர்ந்து விட்டனர். 1996ஆம் ஆண்டு கணக்கின்படி கல்கத்தாவில் வசித்த யூதர்கள் 250 பேர் மட்டுமே. பேங்க் ஆஃப் இந்தியாவை ஆரம்பித்த டேவிட் சசுனின் உறவினர் ஒருவர் இந்த சசுன் குடும்பத்தை சேர்ந்தவர் சிலரின் ஒத்துழைப்போடு நமது இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் ஸ்தாபித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்தியாவில் பத்மஸ்ரீ விருது பெற்ற யூதர்களை பற்றி பார்ப்போம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு சிறந்த தேசிய சேவைக்காக பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவது நமக்கு தெரியும். இந்தியாவின் முழு ஜனத்தொகையோடு ஒப்பிடும்போது யூதர்களின் ஜனத்தொகை மிக மிக சொற்பம். அப்படி இருந்தாலும் கூட 4 யூதர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கும்போது இந்தியாவிற்கு அவர்கள் எவ்வளவு தன்னலமற்ற சேவையை செய்திருக்கின்றனர் என்பது விளங்குகின்றதல்லவா? இந்திய அரசாங்கம் அவர்களுடைய தன்னலமற்ற சேவையை மதித்து பத்மஸ்ரீ விருதை அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவித்திருக்கின்றது. முதலாவதாக டாக்டர் செல்வி ஜெர்ஷா ஜிராத். இந்த பெண் மருத்துவத்தில் உலக புகழை பெற்றவர். இவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி 1966ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதை இவருக்கு வழங்கியது. இரண்டாவதாக டேவிட் ஆபிரகாம். யூதரான இவர் புகழ்பெற்ற திரைப்பட நடிகரும் விளையாட்டு வீரருமாக இருந்தவர். இவருக்கு 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக எஸ்ரா மிர். யூதரான இவர் பிரபலமான திரைப்பட இயக்குனர். இவர் இயக்கிய திரைப்படங்களின் தரத்தை உணர்ந்த இந்திய அரசாங்கம் இவருக்கு 1970ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்கியது. நான்காவதாக எசேக்கியல் நிசிம். யூதரான இவர் மும்பை பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க இலக்கியத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார். இவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்கி இவரை கௌரவித்தது. அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், வால்டேமார் மொர்தெகாய் ஹாஃப்கின். 1860ஆம் ஆண்டு இந்த யூதரான மொர்தெகாய் என்பவர் சாதாரணமான யூத குடும்பத்தில் பிறந்தார். 1884ஆம் ஆண்டு விஞ்ஞானத்தில் டாக்டர் பட்டம் பெற்றார். 1892ஆம் ஆண்டு காலரா நோய் ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவியது. அந்த சமயம் இவர்தான் தனது ஆராய்ச்சியின் மூலம் காலரா நோய்க்கு தடுப்பூசி மருந்து கண்டுபிடித்து அந்த நோயை ஒழித்து கட்டினார்.
1893 ஆண்டு இந்தியாவில் காலரா நோய் பரவிய பொழுதும் கூட அப்பொழுது இந்திய நாட்டின் ராஜ பிரதிநிதியாக பதவி வகித்த லார்ட் டுஃபரின் என்பவர் இந்த மொர்தெகாயை இந்தியாவிற்கு வரும்படி வருந்தி அழைத்தார். 1893 ஆண்டு கல்கத்தா நகரை இவர் அடைந்து 2 இந்திய மருத்துவர்களோடு சேர்ந்து ஒரு சிறிய ஆய்வுக்கூடம் அமைத்து காலரா நோய் பரவிய இடங்களுக்கெல்லாம் சென்று ஊசி மருந்து உபயோகித்து நோயை கட்டுப்படுத்தினார். ஒன்று தெரியுமா, இவர் சம்பளம் இல்லாமல் இலவசமாக இந்த ஊழியத்தை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 1896 ஆண்டு பாம்பேயில் பிளேக் நோய் வந்து ஜனங்கள் நகரத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர். மீண்டும் இந்திய அரசாங்கம் இந்த மொர்தெகாயை உதவுமாறு கேட்டுக்கொண்டது. அவர் பாம்பேக்கு சென்று சிறு ஆய்வுக்கூடத்தை அமைத்து 3 மாதங்களில் இந்த பிளேக் நோயை கட்டுப்படுத்தி ஊசி மருந்தையும் கண்டுபிடித்து இந்த நோயை கட்டுப்படுத்தினார். இந்த யூதரின் அரிய சேவையை பாராட்டி விக்டோரியா மகாராணியார் இவருக்கு CIE கம்பானியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த இந்தியன் எம்பையர் என்கின்ற பட்டத்தை அளித்து கௌரவித்தார். 1925 ஆண்டு இவர் மிக பெரிய அளவில் ஆரம்பித்த பிளேக் ஆராய்ச்சி ஆய்வு கூடம் அவரை கௌரவிக்கும் வகையில் ஹாப்கின் இன்ஸ்டிடியூட் என்றும் மாற்றப்பட்டது. 1964 ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்த யூதரை கௌரவிக்கும் வகையில் அவர் பிறந்த 104வது வருட விழாவன்று அவர் படம் போட்ட தபால் தலையை வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோக இந்தியாவின் 3வது பெரிய நகரமாகிய பாம்பேயில் 3 யூதர்கள் பல காலங்களில் பாம்பேயின் முதல்வராகவும் பதவி வகித்திருக்கின்றனர். சர் சசூன் டேவிட், மேயர் நிசிம் மற்றும் டாக்டர் இ மோசஸ். அதுபோக பங்களாதேஷ் விடுதலை போராட்ட சமயத்தில் இந்திய ராணுவத்தின் கிழக்கு பகுதிக்கு ராணுவ தளபதியாக லியூட்டினன்ட் ஜெனரல் JFR ஜேக்கப் என்கின்ற யூதரும் இந்தியன் ஆர்மியில் பதவி வகித்திருக்கின்றார். இதை கருத்தில் கொண்டு 1998 ஆண்டு இந்தியாவை ஆள பதவியேற்ற பிஜேபி கூட்டணி புதிதாக மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்த போது ஓய்வு பெற்ற இந்த யூதராகிய JFR ஜேக்கபை கோவா யூனியன் பிரதேசத்தின் ஆளுநராக நியமித்தது. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஜெர்மனியில் ஹிட்லர் யூதர்களை படுகொலை செய்த போது ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் பல யூதர்கள் தஞ்சம் புகுந்தனர். ஆனால் யுத்தம் முடிந்து இஸ்ரேல் நாடு பிரகடனப்படுத்தப்பட்ட போது பல மக்கள் இஸ்ரேல் நாட்டிற்கே சென்று குடியேறிவிட்டனர். மற்றும் இந்தியாவின் மணிப்பூர், மிசோரம், அஸ்ஸாம், சிட்டாங் மலை பிரதேசங்களில் வசிக்கும் சின்குக்கி மலைவாசிகள் போன்றவர்கள் இவர்களில் பலர் தங்களை இஸ்ரவேலின் மனாசே கோத்திரத்தாரின் சந்ததியார் என்று கூறுகின்றனர். அசிரிய மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி அடித்த போது இவர்கள் இங்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வசித்து வந்ததாக கூறுகின்றனர். அதன் பின்பு அவர்களுக்கு யூத குடியுரிமை கொடுக்கப்பட்டது. 1994 ஏப்ரல் மாதம் 130 பேரை இஸ்ரவேல் தேசத்திற்கே மீண்டும் சென்றனர் என்று செய்திகள் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக காஷ்மீர் யூதர்கள். காஷ்மீரில் உள்ள சில ஜனங்களின் ஊர், பெயர்கள், மொழி, நடை, உடை, பாவனைகள் எல்லாம் அதிகமாக யூத ஜனங்களுடைய பெயர்கள், பழக்க வழக்கங்களை ஒத்தே இருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இப்போது பாகிஸ்தானுக்கு போய்விட்ட டாக்ஸில்லா மாவட்டத்தில் உள்ள சிர்காப் என்கின்ற ஊரில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பேசி வந்த மொழியாகிய அராமிக் மொழியில் ஒரு கல்வெட்டு அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை வைத்து பார்க்க போனால் இந்த பகுதி மக்களுக்கும் யூதர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்றது என்பது தெரிய வந்திருக்கின்றது. இப்படியாக இந்தியாவில் யூதர்கள் மிக மிக சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட யூதர்கள் இந்திய நாட்டை தங்களது சொந்த நாடாக கருதி இந்திய நாட்டின் மேம்பாட்டுக்கு தங்களது உழைப்பையும் செல்வத்தையும் தங்களது அறிவையும் ஞானத்தையும் செலவு செய்திருக்கின்றனர். பலர் தங்களது தன்னலமற்ற சேவைக்காக இந்திய அரசாங்கமே அவர்களை கௌரவித்திருக்கின்றது. இவைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது வேதாகமத்தில் மீகா 5:7 கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது. கிமு 710 மீகா 5:7 யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகின்ற பணியைப் போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகின்ற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்கின்ற வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது. கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கின்றது. இவர்கள் பணியைப் போல கண்ணுக்கு தெரியாமல் உலகம் முழுவதும் பரவி இருப்பார்கள் என்றும் பூண்டுகளின் மேல் வருகின்ற மழையைப் போல இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று செப்பனியா 3:19-20 வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். பார்த்தீர்களா? இந்தியாவிற்கும் யூதர்களுக்கும் பல சம்பந்தம் இருக்கின்றது. இந்திய நாட்டின் வளர்ச்சிக்காக யூதர்கள் பாடுபட்டிருக்கின்றனர், உழைத்திருக்கின்றனர், குறிப்பாக தங்களது வாழ்க்கையையே அர்ப்பணித்திருக்கின்றனர். இந்த இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிப்போம், யூதர்களுக்காக ஜெபிப்போம். என்ன இருந்தாலும் அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே போல கிறிஸ்து இயேசு மூலமாக நாமும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான். இந்த பதிவில் பலரும் அறியாத பல உண்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். பலருக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யூதர் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள்.